ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு இருக்க நல்லுள்ளங்களே. லைவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் பிபிஏ வந்து லைவாகவும் நிறைய விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டதை லைவாகவும் போஸ்ட் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சற்று முன் பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ்குள்ளே வந்து ஒரு மிஸ்ட்ரி கெஸ்ட் வந்து வாக்கின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய கேமில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம பூர்ணிமா தான். பிபி சீசன்ல அந்த பூர்ணிமா அவங்களோட படத்தோட லான்ச்சுக்காக எல்லோ அப்படின்ற ஒரு அழகான படத்துக்கான ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஸோ அதுக்கான லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. பட் அது நடுவில் இப்போ நடந்துட்டு இருக்க டாஸ்க், அந்த வீட்டோட டாஸ்கில் வந்து இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு காயின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். நேற்று சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து வியானா, பார்வதி, கனியும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களாம் சேர்ந்து நமக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்கல்ல காயின்ஸ், அதனால அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிபல் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி அவங்க பண்ணிட்டு காலையிலேயே ஹால் முன்னாடி வந்து உட்காந்து சௌந்தர்யா அந்த இதில் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டைலில் அங்கே உட்காந்து பூண்டு வெங்காயம் தோல் எல்லாம் குப்பையெல்லாம் போட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டாலும் ரொம்ப ரகடா பதில் சொல்லிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது. பார்வதி காலையில வெளில வந்து உட்காந்து நம்ம பண்றது கரெக்ட் தானா இல்லையான்னு சொல்லிட்டு எப்பயுமே வாத்துமலன் கிட்ட பேசுவோம், வாத்துமலன்ல கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்க புது ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வினோத் ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ரிவ்யூ மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, ரொம்ப நல்ல கருத்தான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ வியானா பயங்கரமான விஷ பாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கூட சேர்ந்து சாண்ட்ரா அவங்கலாம் சேர்ந்தோம்னா திவ்யா வந்து பட்டுப்படாம பண்றாங்க, ஆனா பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க, கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க. இருந்தாலும் இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களும் சேர்ந்துருவாங்க. சாம்பார் ஸ்குவாட்ஸ் நிறைய பண்ணோம். பண்ணீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கம்மியா இருந்தது. அண்ட் எல்லாத்துக்கும் சாண்ட்ரா வந்து ரூல்ஸ் வைக்கிறாங்க, நான் இவ்வளவுதான் பண்ணுவேன் அவ்வளவுதான் பண்ணுவேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இவங்க பூர்ணிமா வந்து ரொம்ப ஜோவியலா வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி, ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன, எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருந்தா ஒரு படம் பார்க்க பிடிக்காது, அந்த மாதிரி சண்டை படம்னா ஓவர் ஆக்ஷன் இருக்காம இருக்கு, அதை மட்டும் மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. காலையில இருந்து இது ரிபல் மூவ்மெண்ட்ல இதனால சாம்பார் ஸ்குவாட் வந்து சமைக்கவே இல்லை, வெறும் பப்பாளியை கட் பண்ணி கொடுத்துட்டு இவங்க கிட்ட பாயிண்ட் வாங்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சமைச்சு கொடுக்கறதுன்றது கஷ்டம், நானும் சமையல் டீம்ல இருந்திருக்கேன் போன இதுல சீசன்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் வெறும் ஒரு காயின் வாங்கிட்டு இருந்த அந்த சமையல் டீமுக்கு வந்து 3 காயின் கொடுத்துட்டாங்க. நிறைய வந்து இவங்க அகேன்ஸ்டா பேசினாங்க, இவங்க பூண்டு தோல்லாம் இவங்க தான் போட்டது, அதே மாதிரி இவங்க ஒத்துழையாமை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, காலையில இருந்து இன்னும் சமைக்கல. ஒரே ஒரு பாயிண்ட் நச்சுன்னு சொல்லிக்கலாம், இன்னும் சாப்பிட யாருக்கும் சாப்பாடே செய்யல, நேற்று நைட்ல இருந்தே சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்றத. பட் அதை சொல்லாம இவங்க எல்லாம் வந்து ஏதோ பேசும்போது அதுக்குள்ள அவங்க 3 காயின் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல சுபிக்ஷா பாருங்க சாம்பார் டீமோட கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஏதாச்சும் வீக்கெண்ட்ல மாறிச்சுன்னா அப்ப இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்றது வரும்ல, பயங்கர சேஃப் பிளே. சோ அதை வச்சு ஒரே கொண்டாட்டம் பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க. இந்த வாரம் பாயாசம் ரம்யாக்கு தான், ஒண்ணும் பண்ணாமே உள்ள உட்காந்து சுத்திட்டு இருக்கு. மத்தவங்களோட சிக்கன் முட்டை அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்குனே ஒரு கேரக்டர்னா அதான். சோ அதுக்கு தான் பாயாசம். நாங்கள் வந்து 24/7 இருந்து பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சோ தட் லைவா இன்னும் நிறைய பிபியோட ஷேர் பண்றதுக்கு ஏவா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ, பபாய், see you again.